ஒவ்வொரு மாதமுமே கிரகத்தோட நிலைகளை பொறுத்து பலன்கள் அப்படிங்கிறது 12 ராசிக்குமே மாறுபடும். அந்த வகையில் 2025ஆம் ஆண்டின் கடைசி மாதமான டிசம்பர் மாதத்தில் நிகழக்கூடிய பயிற்சிகள் இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகுது, அந்த மாற்றங்கள் என்ன, மாற்றங்களால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன, இது பற்றின ஒரு முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பயனுள்ள பதிவாக இருக்கும். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சிம்மம் ராசி சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. நீங்கள் பாருங்கள், எல்லா இடத்துலையுமே முதன்மையானவங்களாக இருப்பீங்க, எல்லா வேலையுமே சிறப்பாக செய்து காட்டக்கூடியவங்களாக இருப்பீங்க. சூரிய பகவானை நீங்கள் ராசி அதிபதியாக கொண்டதுனால வெள்ளிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடை மனமாற செய்து வந்தால் நன்மைகளை பெற முடியும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும் போது உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த விஷயம் விரைவில் நடக்கும், நன்மை உங்களை சேரும். உங்களுக்காக இறைவனிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்களுக்குமே வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் தெரிஞ்சுக்க வரும்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணாலே போதும், எளிய முறையில் நீங்கள் ஜாதக கணிப்பை தெரிஞ்சுக்கலாம். எல்லா வகையிலுமே முன்னேற்றம் பெற இதுவுமே உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த ஒரு வாய்ப்பை தவறவிடாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த சிம்ம ராசிக்காரங்க தலைமை பண்பு கொண்டவங்களாக இருப்பீங்க, தன்னம்பிக்கை அதிகம் நிறைஞ்ச நபர்களாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, தாராள மனப்பான்மையுமே உங்ககிட்ட தான் இருக்கும். சூரியனால் ஆளக்கூடிய ராசி அப்படிங்கிறதுனால பிரகாசமாக திகழக்கூடியவங்க, மற்றவங்களை கவரக்கூடிய வகையில் பேச்சு திறமை கொண்டவங்களாக இருப்பீங்க. பொதுவாக நீங்கள் லட்சியம் மிக்கவங்களாக இருப்பீங்க. எந்த ஒரு கூட்டத்திலையுமே உங்களோட செயல்கள் முன்னிலைப்படுத்தப்படும். சிம்மராசிக்காரங்க இயற்கையிலேயே தலைமை பண்பு கொண்டவங்க, தன்னம்பிக்கை உடையவங்க. இந்த சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு பாருங்கள், அதிபதி ராஜ கிரகமாக விளங்கக்கூடிய சூரியன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பெரும்பாலும் ராஜபோகத்தோடு இருக்கணும் அப்படின்னு விரும்புவீங்க. நீங்கள் ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா அந்த முடிவை எந்த காரணத்துக்காகவும் மாற்றிக்கவே மாட்டீங்க, யாருக்காகவும் மாற்றிக்கவே மாட்டீங்க. அப்படி நீங்கள் மாற்றிக்கிட்டதான் ஒரு விஷயம் உங்களோட அகராதியிலேயே இருக்காது. சிம்மராசி அன்பர்களோட சிந்தனை, சொல், செயல் அப்படின்னு எல்லாத்துலேயுமே வேகம் காட்டக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். அப்படி இருந்தாலுமே அதற்கேற்ற பலனை உடனடியாக எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பீங்க. அப்படி உடனடியாக பலன் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் அதிகமாக கோபமும் படக்கூடியவங்களா இருப்பீங்க. பின்னால் இருந்து குறை கூறது உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, கூட இருந்துக்கிட்டு துரோகம் செய்கிறது பிடிக்கவே பிடிக்காது. அந்த மாதிரியான நபர்களை உங்களோட வாழ்க்கை முழுவதுமே ஒதுக்கி வச்சுருவீங்க. சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சூடாகவும் சுவையாகவும் சாப்பிட்றது ரொம்பவுமே பிடிக்கும். இந்த ராசிக்கு 2ஆம் இடமான தனம், குடும்ப, வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாக புதன் பகவான் வராரு. பெரும்பாலும் உங்களுக்கு பணத்துக்கு குறைவே இருக்காது. ஆனாலும் அதுக்கு ஏற்றபடி கையில் பணம் தங்காதபடி செலவுகளுமே தொடர்ந்து வந்துக்கிட்டு தான் இருக்கும். புதன் பேச்சுக்கு அதிபதி அப்படிங்கிறதுனால நீங்கள் யோசித்த கணமே பளிச்சுன்னு பேசக்கூடியவங்களா இருப்பீங்க. மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று உங்களுக்கு பேசவே தெரியாது. இப்படி சிறப்பான குணங்களால் நிறைஞ்சிருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன மாதிரியான நிகழ்வுகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படிங்கிறத நாம இப்போ பார்க்கலாம். சிம்மராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு பாருங்க விரைவான முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வந்து நீங்கள் அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நன்மைகளை பெறக்கூடிய யோகம், அந்த மாதிரியான கிரக அமைப்பு இப்போ உருவாகி இருக்கு. பல வாய்ப்புகளையுமே நீங்கள் உருவாக்குங்க, அதன் மூலம் நன்மைகளை பெறுவீங்க. இந்த மாதத்தில் உங்களோட கடின உழைப்புக்கும் சரி, உங்களோட திறமைக்கும் சரி பாராட்டு, அங்கீகாரம் கிடைக்கும். ரொம்ப நாளாக பாராட்டு, அங்கீகாரம் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டவங்க இப்போ உங்களோட பணிகளை சிறப்பாக செய்யுங்க, அதை கட்டாயம் இந்த மாதம் பெறுவீங்க. உங்களோட முழு திறமைகளையுமே வெளிப்படுத்தி புதிய வாய்ப்புகளை நீங்கள் இந்த மாதம் பெறக்கூடிய ஒரு சிறப்பான அம்சங்கள் கொண்ட கிரகநிலை அமைப்பு உருவாகியிருக்கு. நிதி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். எடுத்துமா கௌத்தமான செலவு செய்யாதீங்க, அதுவும் ஆடம்பரத்துக்காக செலவு செய்யவே செய்யாதீங்க. அதை நீங்கள் எதிர்காலத்துக்காக சேமிக்க தொடங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. வருமானம் சிறப்பாக இருக்கும். அப்படி இருந்தாலும் செலவு முடிஞ்ச வரைக்கும் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. வாழ்க்கை துணையோட மறக்க முடியாத நேரத்தை நீங்கள் செலவிடுவதற்கான வாய்ப்புமே இருக்குது. விட்டு கொடுத்து செல்லுங்க, மனம் விட்டு பேசுங்க, சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவுமே நல்லது. மேலும் ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாக இருக்கும். அப்படி இருந்தாலுமே மன அழுத்தம் தேவையில்லாதது உங்களுக்கு தோன்றும். அதிக வேலை பொழு சோர்வை கொடுக்கும். இந்நிலையில் போதுமான ஓய்வு உங்களுக்கு தேவைப்படுது, அதை கரெக்டாக எடுத்துக்கோங்க. உணவு பழக்க வழக்கத்தையுமே சீராக கடைபிடிங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் சிம்மராசி அன்பர்கள் இந்த மாதம் பெற முடியும். வீட்லேயுமே எல்லோருக்கிட்டையுமே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கிறது நல்லது. மாத தொடக்கத்தில் சில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. இந்த முக்கியமான முடிவு உங்களோட வாழ்க்கையில் பாருங்கள் நல்ல ஒரு உயர்வை கொடுக்கும். உறவினர்களோடு அனுசரித்து செல்லுங்க. தேவையில்லாமல் எந்த வாக்குவாதமும் செய்யாதீங்க. கணவன் மனைவி இருவருமே கருத்து ஒருமித்து நடந்தால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலையை நீங்கள் உருவாக்க முடியும். சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து நடக்கும். உறவினர்களோட வருகை உங்களோட வீட்டில் இருக்கும். நண்பர்களின் சேர்க்கையால் வீட்டில் சந்தோஷம் உண்டாகும்.
மன இறுக்கம் குறைந்து மகிழ்ச்சியான நிலை உங்களுக்கு இந்த மாதம் வரும். தேவைக்கு ஏற்ப பண வரவுமே சீராக இருக்கும். புதிய முயற்சிகள் மூலம் நீங்கள் உங்களோட சேமிக்க அதிகரிக்க தொடங்க போகிறீங்க. ஆடை ஆபரணம் வாங்கும் யோகம் ஒரு சில சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உண்டாகுது. அதே போல் வீட்டுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. உறவினர்களோட ஒத்துழைப்பு உங்களுக்கு பாருங்கள் இப்போ நல்ல ஒரு உற்சாகத்தையுமே தரும். வெளியூரிலிருந்து நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தோட மத்திய பகுதியில் நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சி வச்சுருந்த ஒரு ஆசை நிறைவேறும். பிள்ளைகள் கிட்ட பொறுப்பான நடவடிக்கையை நீங்கள் கொண்டு வருவீங்க. அலுவலகத்தில் உங்களோட முழு திறமையுமே வெளிப்படுத்துவீங்க. மேலதிகாரியோட பாராட்டு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். சிலருக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. மாத பிற்பகுதியில் வேலையிடத்தில் நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அரசு பணியில் நிதானமான முடிவை நீங்கள் சிந்தித்து செயல்படுத்தினா நன்மைகளை பெறலாம். பெரும்பாலும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை சீராக செய்வதால் அதற்கேற்ற அங்கீகாரம் பாராட்ட உடனடியாக பெறக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே நீங்கள் சிறப்பாக பயன்படுத்திக்கிட்டால் நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்வையும் சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இந்த மாதம் பெறுவீங்க. அலுவலகத்தில் முழு திறமையும் வெளிப்படுத்துங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதே போல் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று விரைவில் உங்களை வந்து சேரும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக சறுக்கல்கள் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தாலுமே அதை சீராக சமாளிக்கக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் உங்களுக்கு இருக்குது. போட்டியாளர்கள் அவங்க உங்களுக்கு சில பாதிப்புகளை ஏற்படுத்தினாலுமே அந்த பாதிப்புகளை எளிமையாக முறியடித்து காட்டக்கூடிய வல்லமை கொண்டவங்க நீங்கள். கொடுக்கல் வாங்கலை பொறுத்த வரைக்கும் எச்சரிக்கையாக இருங்க. குடும்ப பொறுப்புகளை கையில் வச்சிருக்கக்கூடிய பெண்களுக்கும் இந்த மாதம் பாருங்கள் ஒரு நன்மைகள் நிறைஞ்ச ஒரு சிறப்பான மாதமாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். சலுகைகளை நீங்கள் இந்த மாதம் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினைச்ச சலுகைகளை இந்த மாதம் கண்டிப்பாக பெறுவீங்க. இந்த டிசம்பர் மாத ராசி பலன்படி பார்த்தா இந்த 2025 கடைசி மாதம் உங்களுக்கு பல வழியிலுமே பாருங்கள் நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருது. அந்த வாய்ப்புகளை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கிட்டா நன்மைகளை பெறுவீங்க. ஆனாலும் சில விஷயத்தில் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக தான் இருக்கணும். கவனம் இல்லாமல் செயல்பட்டால் அது பல பின்னடைவை கொடுத்துரும். இந்த மாதம் முழுவதும் உங்கள் ராசியில் கேதுவும் 7ஆம் வீட்டில் ராகுவும் பயிற்சி செய்கிறாங்க. இந்த பயிற்சிகள் மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் சனி பகவான் பாருங்கள் மாதம் முழுவதுமே 8ஆம் வீட்டில் தன்னோட இருப்பை பதிவு செய்கிறாரு. மாத தொடக்கத்தில் சூரியன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் உங்களின் 4ஆம் வீட்டிலையும் புதன் 3ஆம் வீட்டிலையும் பயிற்சி செய்கிறாங்க. குரு தன்னோட உச்ச ராசியான கடக ராசியில் மாத தொடக்கத்தில் 12ஆவது வீட்டில் இருக்கிறாரு. ஆனால் பாருங்கள் 4ஆம் தேதி உங்கள் 11ஆவது வீட்டுக்கு திரும்புகிறாரு. இது உங்கள் நிதி நிலைமையை பாருங்கள் நல்ல ஒரு வகையில் பலப்படுத்தக்கூடிய அமைப்பு. இந்த கிரக நிலைகள் எல்லாமே நல்ல ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு. 8ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. இந்த இடத்துல சனி பகவான் இருந்தால் கொஞ்சம் செலவுகளுமே வரும். செலவு விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்படுங்க. அத்தியாவசியம் எதுக்கோ அதுக்காக செலவு பண்ணுறது ஓகே தான். பட் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி தேவையில்லாமல் செலவு செய்யறதை தவிர்த்தாலே பெரும்பாலும் நல்லதாக இருக்கும். சேமிக்க தொடங்குறது ரொம்பவுமே நல்லது. குழந்தைகளோட எதிர்காலம் கருதி சேமிக்க தொடங்க பண வருமானம் இருக்கும்போது இந்த ஒரு விஷயத்தை செய்கிறது நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் முன்னெச்சரிக்கை தான் எல்லா விஷயத்துலையுமே இருக்கணும். குடும்ப விஷயத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்க தான் செய்யும். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது மாதத்தின் முற்பகுதி ரொம்பவுமே சாதகமாக உங்களுக்கான வாய்ப்பை தரும். உழைக்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதம் ரொம்பவுமே ஒரு சிறப்பான மாதம். வேலையில் ஓரளவுக்கு நீங்கள் நல்ல ஒரு வருமானத்தை பெறுவீங்க. வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்க ரிஸ்க் எடுக்கிறத தவிர்த்துடுங்க. உங்களோட வேலையில் முழு கவனம் செலுத்தினா நல்லது. மாணவர்களுக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உருவாகக்கூடிய மாதமாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் படிப்பு விஷயமா வெளியூர் செல்லும் வாய்ப்பு உருவாகும். அதே போல் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் வீட்டில் சூரியன் மற்றும் செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்து 10ஆம் வீட்டை பார்க்குறாங்க. 6ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் மாதம் முழுவதுமே 8ஆம் வீட்டில் அமர்ந்து 10ஆம் வீட்டின் மீது பார்வையை செலுத்துறாரு. இத்தகைய சூழ்நிலை வரும் பொழுது பணியிடத்தில் உங்கள் மீது பாருங்கள் பணி அழுத்தம் கொஞ்சம் அதிகமானதாக இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களோட வேலையை சிறப்பாக முடிச்சு காட்டுவீங்க, பயப்பட தேவையில்லை. திருமணமானவங்களுக்கு 7ஆம் வீட்டில் ராகுவும் மற்றும் 7ஆம் வீட்டிற்கு அதிபதியான சனி 8ஆம் வீட்டில் இருக்கிறதுனால ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை இருக்கும். சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமே 8ஆம் வீட்டில் இருக்கிறாரு. சனி 8ஆம் வீட்டில் இருந்தால் உடல் பிரச்சனைகள் அவ்வப்போது வரும். சின்ன நோய் தொற்றுகள் வரதான் செய்யும். உடனடியாக மருத்துவரை அணுகிறதுனால அந்த பிரச்சனையுமே தீர்க்கக்கூடிய யோகம் உண்டாகிறது. எல்லா வகையிலுமே சிறப்பான யோகம் இருக்குது. வரக்கூடிய வாய்ப்புகளை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. நன்மைகளையும் நல்ல ஒரு உயர்ந்த சிம்மராசி அன்பர்கள் நீங்கள் இந்த மாதம் பெறுவீங்க. என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் சிம்மம் ராசியாக இருந்தால் அவங்களுக்குமே இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலையும் பார்க்குறீங்க அப்படின்னா
மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.